அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 5ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 20ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைங்கிறது குபேரர் மற்றும் குரு பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவை தவிர இன்னைக்கு நிறைய சிறப்பான சேர்க்கைகள் அமைஞ்சிருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நம்மளுடைய வாராகி அன்னைக்கு உரிய வளர்பிறை பஞ்சமி திதியானது இன்று மதியமே நமக்கு தொடங்குது. எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:25 அப்படிங்கும்போது தொடங்குது. இது நாளை பகல் 11:14 வரைக்கும் இருக்குது. அதுவும் இது வளர்பிறை பஞ்சமியாக இருக்கிறதுனால வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ, அது பொன் பொருள் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதெல்லாமே நீங்கள் இன்னைக்கு வாராகி அம்மனிடம் கேட்கும்போது கட்டாயம் அதை அவங்க வாரி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவை தவிர இன்று திருமாலுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திரங்கள்லேயே 2 நட்சத்திரத்துக்கு தான் திரு அப்படிங்கிற அந்தஸ்து இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம், அடுத்து சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரமானது இன்று மாலை 5:28 அப்படிங்கும்போது தொடங்குதுங்க. இது நாளை மாலை 4:50 வரைக்கும் இருக்குது. உத்திராடத்தோட கடைசி முடியும் சமயத்திலையும் திருவோண நட்சத்திரத்தின் ஆரம்ப சில நிமிடங்களுக்கும் சேர்ந்து வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ராகு காலம், யமகண்டம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. மேலும் அது வரக்கூடிய நாளானது அஷ்டமி, நவமி, கரிநாள்னு எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த நேரத்துக்கு தோஷமே கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னாலும் அது பல மடங்கு பலன் நமக்கு கொடுக்கும். அபரிமிதமான பண வரவையும் ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம நல்ல காரியத்திற்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அபிஜித் நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா இன்று மாலை 5:14 5:38 வரைக்கும் இருக்குது. மொத்தம் 24 நிமிடங்கள் வரைக்கும் இருக்குதுங்க. பொதுவாகவே குபேர காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி அல்லது 8 மணிக்கு இடையே உள்ள நேரத்தை சொல்லுவோம். தினந்தோறுமே அதே நேரத்தை தான் சொல்லுவோம். அதுவே குபேரருக்கு உரிய வியாழக்கிழமை நாளில் அந்த நேரம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ அந்த நேரத்தில் தான் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரமும் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் வாராகி அம்மன் வழிபாடு எந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் என்பது குறித்தும், தாலிக்கயிறு மாற்ற வேண்டிய முறை குறித்தும் 3 பதிவுகள் போட்டிருக்கிறேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி திருவோணமும் இருக்குது, குபேரருக்குரிய நாளாகவும் இருக்குதுங்கிறதுனால 5 ரூபாய் பரிகாரம் ஒன்று சொல்லியிருப்பேன். அற்புதமான பலன் தரக்கூடியது. அதையும் நீங்கள் இன்று மாலை நேரத்தில் செய்யும்போது நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நான் மேலே சொன்ன இந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வளர்பிறை நாட்கள் அப்படின்னாவே நம்ம பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டுதல் வைக்கணும். இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை தான். பணம் பத்தாததுனால தான் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறோம். திரும்பவும் கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த நிலையெல்லாம் மாறணும், எப்போதுமே வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், வற்றாத பணவரவு ஏற்படணும், அப்படி பணவரவு பட்டையை கலப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த பட்ட பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க. ஏன்னா நிறைய மரங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம தெய்வீக மரங்கள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. வேப்ப மரத்தை சொல்லுவோம், அடுத்தது அரச மரத்தை சொல்லுவோம், அடுத்து பார்த்திங்கன்னா வில்வ மரத்தை சொல்லுவோம். இது மாதிரி கொஞ்சம் மரங்களை தான் நம்ம தெய்வீக மரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய பட்டைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒன்றும் பெரிதளவு கொண்டாடுறது கிடையாது. ஆனால் இந்த பட்டை இருக்கு இல்லையா, இந்த பட்டைக்கு மட்டும் எப்போதுமே ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். பண ஆகர்ஷண சக்திக்கு இந்த பட்டை மிக அளவில் உதவும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஆறாவை சுற்றியும் எழுப்பும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு நறுமணம் எங்கே இருக்குதோ அங்கே மகாலட்சுமி தாயாரானவங்க குடியேறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது பட்டையை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பட்டையை வச்சு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். அது நிறைய பேர்த்துக்கு உடனடியாகவே பலன் கொடுத்ததா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்பவும் சொல்கிறது
தான் ஒரு சில பரிகாரங்கள் வந்து சாதாரண நாட்களில் செய்வதை காட்டிலும் சில விசேஷமான சேர்க்கைகள் இருக்கும்போது செஞ்சோம் அப்படிங்கும்போது அதுக்கு மிகுதியான பலன்கள் வந்து கிடைக்கும், சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி நான் சொன்ன அந்த பஞ்சமி, திருவோணம், அபிஜித் இவை தாண்டி இன்றைக்கி 520ங்கிற பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஏஞ்சல் நம்பர் போர்ட்டலும் நமக்கு இருக்குது. இவை தாண்டி 555 அப்படிங்கிற போர்ட்டலும் இன்றைக்கி நமக்கு இருக்குது. இத்தனையும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த பட்டை பரிகாரத்தை இன்றைக்கி வந்துட்டு உங்களை நான் செய்ய சொல்கிறேன். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 12 மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மாலை 5 மணி 14 நிமிடங்கள்லேருந்து 5 மணி 38 நிமிடங்களுக்கு இடையே உள்ள நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பணத்தேவை இருக்கிற ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மேலும் தொழிலில் நல்லா வளர்ச்சி அடையணும், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மொத்தமாக சொல்லணுன்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது நடப்பதற்காகவும் மென்மேலும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். சரி, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது. சுருள் பட்டையாகவும் இருக்கலாம், சாதாரணமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை கலர் இல்லை அப்படின்னா சிவப்பு கலர் வந்து எடுத்துக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். மேலும் பண வசியம் பண்ணுறதுக்கு இந்த பச்சை கலர் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது. 10 ரூபாய், 20 ரூபாய் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 20 ரூபா நோட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா அதனுடைய நிறமும் பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மேட்சிங்காக வந்து இருக்கும். இல்லைன்னா 10 ரூபாயை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சிங்க இல்லையா ரூபாய் நோட்டு, இந்த ரூபாய் நோட்டை நல்லா வந்து தடவி கொடுங்க. அதாவது அது மடங்கி மடங்கி இருக்கும் இல்லையா, இப்போ அதனுடைய 4 கார்னரையும் நல்லா வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஒரு விரலால் வந்துட்டு அப்படியே நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த பட்டை இருக்குது இல்லையா, இந்த பட்டையில் குபேரருக்கு உரிய இந்த நம்பர் வந்துட்டு எழுதுங்க. அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். 5447959. இந்த நம்பர் வந்து குபேர பகவானை ஈர்ப்பதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த நம்பர்னுடைய இந்த பக்கம் ஒரு டாலர் சிம்பல், இந்த பக்கம் ஒரு டாலர் சிம்பல். ஏன்னா இது பணவசியத்துக்காக தானே பயன்படுத்துகிறோம். அதனால் ரெய்கி படி இந்த டாலர் சிம்பல்ங்கிறது அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கும். அதனால் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்றுன்ட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக காலையில் வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்துட்டு தெரியும், இன்றைக்கி வந்துட்டு ஆட் கவுண்ட் 520 அப்படிங்கிற நம்பரையும் சுவிட்ச் வேர்டையும் வந்து உங்களுடைய இடது கையில் வந்து எழுதிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில், அதாவது கட்டைவெல்லுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள், ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஆட் கவுண்ட் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. இதுக்கு கீழே 520 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் இப்போ இந்த 10 ரூபாய் நோட்டு எடுத்து வச்சிங்க இல்லையா, பட்டையும் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, இப்போ இந்த பட்டையை வந்து அந்த 10 ரூபாய் நோட்டுக்குள்ளே வச்சு மெதுவாக வந்து சுருட்டுங்க. அதாவது இதை எப்படி சுருட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூபாய் நோட்டை நேராக வந்து வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு இப்போ உங்களை பார்த்த மாதிரி நீங்கள் அதை வந்து சுருட்டிட்டு வாங்க. உங்களை விட்டு வெளியில் போகிற மாதிரி இல்லை, உங்களை பார்த்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்படி ரோல் பண்ண பிறகு இதை நல்ல ஒரு நூலை வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க. இது கட்டுவதற்கு நீங்கள் மஞ்சள் நிற நூல், பச்சை நிற நூல், வெள்ளை நிற நூல்னு எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதை வச்சு நல்லா வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க. இதில் ஒரு 5 முடிச்சு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ உங்கள் கையில் ஏற்கனவே நீங்கள் பவர்ஃபுல்லான சுவிட்சோட ஏஞ்சல் நம்பர் எழுதியிருக்கீங்க இல்லையா, இது மேலே இந்த ரூபாய் நோட்டையும் பட்டையும் வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ உங்களுடைய கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் நீங்கின மாதிரியும் ஒரு நிமிடம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு இந்த பட்டையை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமா வந்து வச்சுருங்க. இல்லைன்னா நீங்கள் பர்ஸ்லையும் கூட வைக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. மொத்தத்தில் எங்கே பணம் வைப்போமோ அங்கே நம்ம வைக்கிறது அபரிமிதமான
பணவரவை ஈர்த்து வர செய்யும்னே சொல்லலாம். இது வந்து எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் இது அப்படியே இருந்துட்டு போட்டோம். இந்த பட்டையினுடைய நறுமணம் இருக்கிற வரைக்கும் இது நல்லாவே பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதன் பிறகு நீங்கள் இந்த ரூபாய் நோட்டை உங்களோட பர்சனல் யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். இந்த பட்டையை நீங்கள் ஓடுற தண்ணீரில் விடுறதோ இல்லை கால்படாத இடத்துல தூக்கி போடுறதோ உங்களுடைய விருப்பம். அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த பட்டை பரிகாரத்தை செஞ்சு எல்லாரும் பலனடையுங்க. இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.